கொஞ்சம் கிட்ட ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க, ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்க. இப்போ இந்த பேஷண்ட்டோட ஹிப் ஜாயிண்ட்டை பாருங்கள். நான் இங்கே கை வச்சுருக்கேன், இது நார்மலாக இருக்குது. ஏன்னா இது ட்ரை நீடிலிங் பண்ணிட்டோம் இந்த காலுக்கு. இப்போ இந்த கையை பாருங்கள், கொஞ்சம் தூக்கி காமி. இந்த இருக்குல்ல, நேராக பிடிங்க கேமராவை ஸ்ட்ரைட்டாக. இப்போ இந்த கை பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் இதுக்கும். இந்த ஹிப் ஜாயிண்ட்டு நல்லா வீக்கமாக இருக்குது, டிஸ்லோகேட்டில் இருக்குது. அதனால் ஜாயிண்ட்டு டிஸ்லோகேட்டில் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா மேலே ஏறின மாதிரி இருக்குது இந்த கால். இது ட்ரீட்மெண்ட் பண்ண கால் நார்மலாக இருக்குது. அப்போ இதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். பண்ண பிறகு ரெண்டும் ஒரே சமமாக வந்துடும். அப்போ தான் உங்களுக்கு இடுப்பு வலி இருக்காது, முழங்கால் வலி இருக்காது, அதேமாதிரி ஆங்கிளில் வலி இருக்காது. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு அந்த காலுக்கு தேவையான ரத்த ஓட்டமே இது சரியானதான் உங்களுக்கு நடை ரத்த ஓட்டம் அதே மாதிரிலாம் நல்லாயிருக்கு. அது மட்டும் கிடையாது, நீங்கள் உட்கார்ந்து எந்திரிக்கிறீங்கன்னா இது பிடிக்காமல் இருக்கும், இல்லைன்னா உட்கார்ந்து எந்திரிக்கவே முடியாது. இங்கே இந்த ஹிப் ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து லாக் ஆகுறதுனால பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம இது மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் நேராக படுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த காலுக்கும் வித்தியாசம் தெரியும். எந்த கால் பிரச்சனை இருக்கோ அந்த கால் வந்து மேலே ஏறின மாதிரி இருக்கும் படுத்திருக்கும் போது. நல்லா இருந்தால் ரெண்டு காலும் சமமாக இருக்கும். அப்போ இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட வந்தீங்க அப்படின்னா இதை வந்து உடனே சரி பண்ணி தந்துடுவோம். இப்போ ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள், ரெண்டு காலும் கரெக்டாக ஹிப் ஜாயின் வந்து சமமாக இருக்குது. இது மாதிரி இருந்தால் முழங்கால் வலி வராது, குதிங்கால் வலியும் வராது, ஹிப் பெயின் வராது, இடுப்பு வலி கூட வராது.